வெல்கம் டு அவர் சேனல் எம்கே ஆர்ட்ஸ் பேரடைஸ். இன்னைக்கு இப்போ பாருங்கள், நம்ம 4th மெத்தட் முடிச்சிட்டோம். இப்போது 5th போகிறோம். 5th என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th மேலே போடக்கூடிய ஸ்டிச்சு ஆஃப்லோட் ஸ்டிச்சில் டைப் 1 யூஸ் பண்ண போகிறோம். கீழே நம்ம ஷேடுக்காக கொடுக்கறது ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் வந்துட்டு ஆஃப்லோடு டைப் 1 உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அதை போய் முதல்ல பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து போடுங்க. ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வியூவர்ஸ் வரீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த ஸ்டிச்சு மட்டும் நீங்கள் தேடிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃப்லோடு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி வாய்ப்பு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்கிற லிங்க்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சை போடுங்க. ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ஆஃப்லோடில் டைப் 1 பார்த்துட்டு வந்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நாம் இந்த 5th மெத்தடை நம்ம பார்ப்போம். இதில் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆஃப்லோடில் டைப் 1. இப்போ நீங்கள் இதை பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு. மேலே இருக்கிற 2 லைன் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சை பேஸ் பண்ணிவிட்டு எந்த சைடுமே லாக் பண்ணாமல் செயின் ஸ்டிச்சு தான் போட போகிறோம். மேலும் கீழும் நம்ம செயின் ஸ்டிச்சை நம்ம ஜிக்ஸாக் மாதிரி லாக் போடாமல் கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி போடுறதுன்றது. இப்போது மேலே எடுத்துகிட்டு கீழே அப்படியே குத்துறோம், கீழே எடுத்துகிட்டு மேலே அப்படியே குத்துறோம். இந்த குத்தும்போது உங்களுக்கு அந்த நூல் வந்து லூஸாக தெரியும். இப்போ நான் கொஞ்சம் க்ளோஸில் போகிறேன், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அப்படி எடுக்கிறோம். இங்கே குத்தும்போது அந்த நடு சென்டர் வந்து உங்களுக்கு லூஸ் ஆகும். அது லூஸ் ஆகுதேன்னு நினச்சி டைட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அடுத்த ஸ்டிச்சு போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது டைட் ஆகிடும். அதனால் எடுத்து அப்படி அப்படியே குத்திக்கிட்டே வாங்க. அது டைட் ஆகணுமேனு ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படியே ஜிக்ஸாக் மாதிரி கேப்பு விடாமல் மேலும் கீழும் அப்படியே செயினை போட்டு அப்படி அப்படியே போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா எம்போசிங்கை நல்லா தெரியும். எம்போஸுக்கு எதுவுமே கொடுக்கலை, பட் என்னென்னா அந்த எம்போசிங்கை உங்களுக்கு வந்து தெரியும். அதுதான் இங்கே வந்து நமக்கு வந்து அழகாக நீட்டாக தெரியும். கொஞ்சம் இதில் கொஞ்சம் நீங்கள் கேப் விட்டு கூட, இவ்வளோ நெருக்கமாக போடாமல் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு கூட போடலாம். ஏன் அப்படின்னா கீழே இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு, கேப்பு மீன்ஸ் அந்த லைனில் போடணும். போட்டுகிட்டே வரீங்க அப்படின்னா இப்போது இந்த மாதிரி போட்டுகிட்டே வரும்போது நமக்கு வந்துட்டு கீழ் சைடில் நம்ம அந்த எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு நூல் கேப் விட்டு போடுறதுனால, இப்போ நெருக்கி போட்டதை காமிச்சிருக்கிறேன். இப்போ பாதைக்கு மேலே பாருங்கள், கொஞ்சம் லைனாக ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு கேப் இருக்கும். லைன் ஒரு நூல் அளவு கேப் தெரியும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நம்ம ஷேடு கொடுக்கும்போது இங்கே எம்போசிங்காக இருக்குது இல்லைங்களா, அதோட சென்டரில் நம்ம குத்தும்போது நமக்கு சிக்கு விழும், பிசிறு அடிக்கும். ஸோ நம்ம நுனியில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக குத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ஷேடடுக்காக ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கும்போது அந்த சென்டரில் க்ரீன் கலரில் மேலே எம்போசிங்காக இருக்குது பாருங்கள், அந்த எம்போசிங்க்கு ஒரு நூல் கீழே தள்ளி அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஷேடை எடுக்கிறோம். இப்போ வந்து சைடில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணுறதுக்காக சைடில் குத்தி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம், லாக் போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு நேருக்கு இதில் வந்து ஒரு ஸ்டிச்சுக்கும் ஒரு கேப் இருக்கும். அதில் நம்ம பண்ண வேண்டாம். அந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் எங்கே வருதோ அது நேருக்கு நம்ம எடுத்தால் போதுமானது. பாருங்கள், இப்போ அந்த குத்துறது கூட கீழே பார்த்தீங்கன்னா அந்த கோட்டில் குத்த மாட்டாங்க, ஒரு நூல் கீழே குத்துவோம். ஏன் அப்படின்னா அந்த கோட்டில் குத்தினோம்னா ரொம்ப குட்டி ஆயிரும். ஸோ அதனால் அந்த க்ரீன் கலருக்கு ஒரு நூல் கீழவே குத்திக்குவோம். அதில் வந்து பிசிறு வராமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம குத்திட்டு கீழே போயிடுவோம். இப்போ இதில் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் அப்படின்றது மட்டும் கிடையாது, நம்ம வெறுமனே பட்டன் ஹோல் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாதி வரைக்கும் நான் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் போட்டுட்டு பாதிக்கு மேலே பட்டன் ஹோல் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இன்னும் அழகாக நீட்டாக வரும். இது கொஞ்சம் நெருக்கமாக வரும் கீழே, அது கொஞ்சம் கேப்பு கொடுக்கும் பட்டன் ஹோல். அவ்வளோதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்.
நம்ம ஷேடுக்கு அதாவது ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலை வந்து ஷேடடுக்காக கொடுக்கறதுக்கும் பட்டன் ஹோலை கொடுக்கறதுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கீழே வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் நெருக்கி வரும், பட்டன் ஹோல் வந்துட்டு கீழ் சைடில் வந்துட்டு கொஞ்சம் கேப்பு கொடுக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம் ரெண்டுக்கும். இப்போ இந்த ஷேடடை நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் நமக்கு வந்து 5வது மெத்தடு. இப்போ இதுலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் இருந்தாலும் இதுவும் எனக்கு வந்துட்டு கஷ்டம். எனக்கு வந்து ஒன்லி பட்டன் ஹோலும் செயின் ஸ்டிச்சு மட்டும்தான் தெரியும். அதை வந்து நம்ம செயின் ஸ்டிச்சும் இதில் நான் கலந்து போட்டால் ஷேடரில் இப்படி போடலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அது எந்த மாதிரி போடுறதுன்றதை நான் 6th கூட லாஸ்ட் ஒன்றா அதை ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே இதை போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து 6th ஒன்று இன்னும் ஒன்று மட்டும் போட்டுட்டு காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, அது வந்துட்டு இப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இவ்வளோலாம் கிரிட்டிக்கலாக போடலை, நான் செயின் ஸ்டிச்சு மட்டும் வச்சே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பாதிக்கு மேலே வந்தாச்சு. இப்போ நம்மளோட மேட்ருக்கு வருவோம். பட்டன் ஹோல் யூஸ் பண்ணி இந்த பாதிக்கு மேலே நான் போட்டு காமிக்க சொல்கிறேன் பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எடுக்கிறோம், நம்ம போயிட்டு அதில் குத்திட்டு வரோம், கீழே ஒரு லாக் போட்டுடுறோம். இதை கண்டினியூவாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஷேடுக்கும் இந்த பட்டன் ஹோல் ஷேடுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பக்கத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இதில் வந்து கிரிட்டிக்கல் என்னென்னா, மேலே ஆஃப்லோடு போட்டதுனால நமக்கு அதில் பிசுறு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது வந்து நல்லா நெருக்கி வந்திருக்கும். இப்போ இதில் கூட பாருங்கள், ஒரு நூல் வந்து நமக்கு மேலே பிசுறு வந்திருக்கு. இதை நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு நூல் மட்டும் எடுத்துகிட்டு. இப்போ பாருங்கள், இதோட முடிக்க போகிறோம். ஓகே, இப்போ எண்டு நாட் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போது நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஷேடு இதுதான் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன கலரில் ஷேடு கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போது 6th மெத்தட் வந்து நான் காமிக்கிறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம 5th எடுக்க போகிறோம். 5th மெத்தடு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 5வது மெத்தடு ஒன்லி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு சின்ன ட்ரை தான், பட் வந்து இதுவும் நமக்கு வந்து நீட்டாக வரும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். சில இடங்களில் சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இப்போது எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு பட்டர்ஃப்ளைலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரெக்கை பார்த்தீங்கன்னா ஒரு வளைஞ்சி நெளிஞ்சி போகும்போது அதில் நம்ம ஸ்ட்ரைட் லைன்லாம் சில இடங்களில் எடுக்க முடியாது. அந்த மாதிரியான இடங்களில் வரும்போது நீங்கள் ஷேடோ கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஷேடட் பட்டன் ஹோலுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, அந்த மெயின் ஸ்டிச்சுக்கு செயின் ஸ்டிச்சை வந்து கொடுக்கணும். இது வந்து தாம்பூர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதோட டீட்டெயில்ஸை நான் பின்னாடி வர வகுப்புகளில் வந்து உங்களுக்கு நான் எடுக்கிறேன், அது டீட்டெயிலாக நான் எடுப்பேன். இப்போ வந்து சும்மா அதோட ரஃப் ப்ராப்பராக இருக்காது. ஏன் அப்படின்னா, நாம் இந்த ஸ்டிச்சுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம கொண்டு போகிறோம். அதனால் தாம்பூர் ஸ்டிச்சோட ப்ராப்பருக்கு இது வராது. அதனால் இப்போதைக்கு இது தாம்பூர் ஸ்டிச்சு, அதாவது செயின் ஸ்டிச்சை நம்ம நெருக்கி போட்டு அதை வந்து ஒரு ஃபில்லிங்கில் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தாம்பூர் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அதை நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் அதை எப்படி இந்த ஏரியாவில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுறதுன்றதை மட்டும் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு 2 லைனில் நம்ம வந்து அந்த செயின் மட்டும் போடுறோம். செயின் போட்டுட்டு 2 செயின், எத்தனை செயின் அந்த 2 கோடுக்குள்ளே வருதோ அந்த செயினை போட்டுட்டு கீழே போகும்போது ஒரு லாக்கு, மேலே எத்தனை செயின் வருதோ நீங்கள் செயின் போட்டுட்டு கடைசியாக முடிப்பீங்க இல்லைங்களா, அந்த முடிக்கும்போது ஒரு சின்ன லாக்கு. அதுபோல் கீழே அடுத்த லைனு. ஆனால் சைடு செயின் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா மேலும் கீழும் சின்னதாக ஒரு ஜிக்ஸாக் மாதிரி ஒரு கேப் தெரியணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளால் அதை வந்துட்டு நம்ம அந்த ஷேடட் பட்டன் ஹோல் வந்து கொடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2 செயின் தான் வருது இந்த கேப்புக்கு. நீங்கள் உங்களோட கேப்பை பொறுத்து எத்தனை செயின்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த செயின் போட்டே போகிறோம். இப்போ தாம்பூருங்கும் போது நம்ம பெரிய பெரிய செயின் போடாத, லாக்குக்கும் செயினுக்கும் கொஞ்சம் மீடியமான செயின் போடணும். இப்போது இந்த லாஸ்ட்டு லைன்லேயும் அந்த லாஸ்ட்டு லைன்லேயும் நம்ம வந்து லாக் போடணும். மற்ற இடத்துல வந்து நம்ம எவ்வளோக்கு செயின் வருதோ செயின் மட்டும் போட்டே போகணும். இதுதான் இப்போ வந்து இதில் நடந்துட்டு இருக்கிறது. இந்த ஸ்டிச் நீங்கள் பாருங்கள். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். இது ஃபுல்லாக இந்த லைனில்
முடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது செயின் ஸ்டிச் மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. என்னவோ ஏன்னா டபுள் லைனில் நம்ம அடக்கும்போது அதில் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி தெரியும். பட் நம்ம அதை செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து தாம்பூர் ஸ்டிச்சும் பட்டன் ஹோலும் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். இதை முடிச்சுட்டு கீழே பட்டன் ஹோல் போடும்போது நான் காமிக்கிறேன். இப்போது இது ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், கீழே இருந்து பட்டன் ஹோல் இது இப்போ எப்படின்னா நம்ம வந்து சேம் கலரோட இப்போ கிட்டத்தட்ட இப்போ அதாவது இங்கு நீலம் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்கை ப்ளூ மாதிரியும் இல்லாமல் ஒரு கிருஷ்ணன் ப்ளூ மாதிரியும் இல்லாத ஒரு ப்ளூ மேலே போட்டிருக்கிறேன். இதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஒரு இங்க் ப்ளூ எடுத்திருக்கிறேன். இந்த இங்க் ப்ளூ வந்து கீழே வந்து ஷேடோவுக்காக யூஸ் பண்ணுறோம். அந்த பட்டன் ஹோல் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து எடுத்துட்டு மேலே அந்த ஸ்டிச்சோட கொஞ்சம் ஓரளவு டச் ஆகிற அளவுக்கு நம்ம அதை வந்து நம்ம ஷேடட் போடணும். இப்போ பட்டன் ஹோல் போடுறோம் பாருங்கள். இந்த ப்ளூ கலர் த்ரெட் வந்து மேக்ஸிமம் பிசுறு வரும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். பிளாக் கலர் த்ரெட்டும் இந்த இங்க் ப்ளூவும் மேக்ஸிமம் வந்துட்டு அதில் பிசுறு வர மாதிரி சில என்ன குவாலிட்டியில் வாங்கினாலும் நமக்கு ஓரளவுக்கு அது பிசுறு வர மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு மட்டும்தான் வருதா என்னன்னு தெரில, உங்களுக்கும் வருதா என்னன்னு தெரில. வந்துச்சா அப்படின்னாலும் வரலனாலும் கமெண்டில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில். மேக்ஸிமம் நான் த்ரெட்டு நிறைய பிராண்டு கூட மாற்றி பார்த்துட்டேன். பட் இந்த கருநீலம் அதாவது இங்க் ப்ளூ வரும்போது அது வந்து கொஞ்சம் பிசுறடிக்குது. இப்போது இதை ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு நம்ம பட்டன் ஹோல் முடிச்சுட்டு இந்த ஷேடட் பார்ப்போம். இது வந்து நம்ம ஸ்மால் சைஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம அது மாதிரி பெருசாக போட்டுட்ருக்க முடியாது. அப்போ வந்து குறுகிய பிளேஸ் வரும்போது அந்த மாதிரி ஃப்ளவர்லாம் வரும்போது அந்த பெட்டல்ஸுக்கு நம்ம வந்து இந்த ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்க்க கீழே கேப்பாகவும் தெரியும், மேலே வந்து ஃப்ளவருக்கு தகுந்த மாதிரி அந்த முத்து முத்தாக இருக்கிற மாதிரி இந்த செயின் ஸ்டிச் வந்து அழகாக தெரியும். இதில் பார்க்கும்போது அழகாக இருக்கிறத நமக்கு வந்து ஃப்ளவரில் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். நீங்கள் அதை அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு. இப்போது இது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எண்டு நாட் போட போகிறாங்க. இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு ஃபினிஷ் ஆகி எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதிலேருந்து பார்ப்போம். இது வந்து 6வது மெத்தடில் நம்ம புதுசாக இப்போ மறுபடியும் 5 மெத்தட் சொன்னோம். பட் 6வது மெத்தடை நம்ம ட்ரை பண்ணியிருக்கிறோம். இப்போ இது பாருங்கள், இதுக்கு அடுத்தது பாருங்கள் 5th, இது வந்து 5th, இது வந்து நமக்கு வந்து 4th, அடுத்தது பார்த்திங்கன்னா இது 3rd, இது 2nd, இது வந்து 1st வரும் பாருங்கள். இதுதான் 1st. உங்களுக்கு இதில் என்ன மெத்தட் பிடிக்குதோ நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு இது எல்லாமே கிளியராக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக இந்த 6 மெத்தடும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். இதில் பாருங்கள், இதில் ஒவ்வொன்றும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாம் இப்போது இது வரைக்கும் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆஃப்லோடு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் அதாவது தாம்பூர் ஸ்டிச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து போட்டுட்ருக்குறோம். ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுனாலும் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுனாலும் ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு லைனில் தான் ஒரு 6 மெத்தடில் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அதையே ஒரு ஃபெதரில் வந்து லீஃப்லேயோ ஒரு பீகாக் ஃபெதர்லேயோ ப்ளவுஸுக்கு போடக்கூடிய ஒரு பீகாக் ஃபெதர்லேயோ அப்ளை பண்ணால், ஏன்னா அதில் தானே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதை டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது எப்படி பண்ணுறதுன்ற டவுட் வரலாம். அதில் வந்து ஒரு 3 ஷேப் மட்டும் நான் முக்கியமான ஷேப் எடுத்திருக்கேன். மற்ற ஷேப்ஸ் எல்லாம் இதில் பார்த்தாலே உங்களுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் கிரிட்டிக்கலாக இருக்கிற கிரிட்டிக்கல்னு சொல்ல முடியாது. பட் வந்து இந்த 3 ஷேப்பில் பண்ணிட்டா மற்ற ஷேப் வந்து நீங்கள் பண்ணிட முடியும். அதனால் ஒரு 3 ஷேப் மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை லீஃப் ஷேப்புன்னு சொல்லுவோம், இல்லை ஐ ஷேப்புன்னு சொல்லுவோம்.
நாம் இங்கே இந்த இடத்துல லீஃப் ஷேப்புன்னு எடுத்துப்போம். ஏன்னா லீஃப் தானே நம்ம வந்து ப்ளவுஸில் அப்ளை பண்ணுறது அதிகமாக, அதனால் இதை லீஃப் ஷேப்பை எடுத்துப்போம். இப்போ இந்த லீஃப் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உள்ள ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கிறேன், அதுக்கு அடுத்தது அவுட்ரு ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த உள்ள ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சதில் ஒரு 3/4 சைஸுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இதுக்கு நமக்கு 3 கோடு தேவை இல்லையா, 1 இருக்குது 2 இருக்குது, இது 3வது பாயிண்ட்டு. ஆனால் 3வது பாயிண்ட்டு டபுள் லைன் வராத சிங்கிள் லைன் சென்டரில் மட்டும் கொடுத்துருப்பேன். இப்போ என்னென்னா இந்த ஒன் சைடு ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு அடுத்தது இந்த ஒன் சைடு போடணும். அப்போது இந்த ஒன் சைடு போடும்போது இந்த லைனில் இந்த சைடு வரணும், இந்த சைடு போடும்போது இங்கே வரணும். இது எப்படின்றத நான் இப்போ டபுள் கலர் எடுத்துகிட்டு, இப்போ இது லீஃப் ஷேப் அப்படின்றதுனால நான் லீஃபுக்கு என்ன கலர் கொடுக்குறோமோ அதுக்கானதாக லீஃப் க்ரீனும், அதாவது டார்க் க்ரீனும், பேரட் க்ரீனு லைட் க்ரீனும் 2 கலர் எடுத்துருக்குறேன். இப்போ இந்த 2 கலர் வச்சு நம்ம இப்போ ஷேடோ எப்படி கொடுக்குறதுன்றத நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த லீஃபுக்கு நான் இந்த ஷேப்புக்கு வந்து 2 ஸ்டிச் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட் டைப்பு நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலும் இந்த 2 மட்டும் எடுத்துகிட்டு நான் இந்த ஷேப் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த செகண்ட் லேயர் இருக்கு இல்லைங்களா, இதில் எடுத்துக்கிறோம். இதில் எடுத்துக்கும்போது நம்ம வந்து இதில் இன்னொரு லேயர் கூட நம்ம வரைஞ்சிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னொரு லேயர் வரைஞ்சாதான் நம்ம அதில் வந்து அந்த ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் போட முடியும் இல்லைங்களா, அதை இன்னொரு லேயர் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா இதில் சென்டரில் ஒரு லைன் மட்டும்தானே இருக்குது இல்லையா, நம்ம அதில் அதனால் இப்படி வரைஞ்சிப்போம். இப்போ நான் வந்து லீஃப் க்ரீன் எடுக்கிறேன். லீஃப் க்ரீன் வந்துட்டு இங்கே பாருங்கள், 1 2 3 இந்த 3வது ஷேப்பில் வந்துட்டு நான் லைனில் எடுக்கிறேன். இப்போது செகண்டில் குத்திட்டு மேலே வந்து எப்பவும் போதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக உச்சியில் குத்திக்கிறோம். அதாவது நம்ம ஏன் சென்டரில் ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா, சென்டர்லேருந்து நம்ம கீழ் நோக்கி போகும்போது இந்த ஒன் சைட்லேருந்து இப்படி போயிட்டு இப்படி வரலாம். அது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் செய்யுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சென்டரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு எந்த சைடு உங்களுக்கு வாட்டம் வருதோ ஒன் சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு சைடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா வரும். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்தடுத்து பண்ணும்போது இந்த லைன் மேலேயே வந்துடலாம். நமக்கு இது கொஞ்சம் மேலேருந்து கீழே வரும்போது அந்த சரிஞ்சு வரும்போது அது அழகாக இருக்கும். பாருங்கள், இங்கே மேலே வர வர நம்ம வந்து கொஞ்சம் கேப்பு விட்டு போடணும். கீழே வந்து கரெக்டாக அப்படியே கண்டினியூவாக போட்டே வரணும். இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே இறங்கிக்கிட்டே வரும் இந்த லைனில். இப்போது இந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ முடிக்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஓரம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடுவோம் அந்த லாஸ்ட்டு. இப்போ வந்துட்டு இந்த ஒன் சைடில் இதோட முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நம்ம இப்போ இதில் வந்து எண்டு நாட் போட்டு இந்த ஒன் சைடை மட்டும் நம்ம இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு
இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து நமக்கு ஈவனாக கேப் வரணும். இந்த இடத்துல அதே மாதிரி இந்த கோட்டு மேலே கரெக்டாக வரணும். அதுபோல் இந்த இடமும் நமக்கு இதில் கரெக்டாக வரணும். இப்போ இதே மாதிரி நான் ஒன் சைடு போட்டுட்டேன். இன்னொரு ஒன் சைடு போடுறேன். இதே மாதிரி தான் நம்ம இந்த சைடு போட போகிறோம். இந்த சைடு போடும்போதும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, திருப்ப இந்த இடத்துல பாருங்கள், நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டர்லேருந்து தான். முன்ன எப்படி நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி சென்டர்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஈவனாக ஃபுல்லாகவே போட்டு இந்த ஸ்டிச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேட் ஓவர் கொடுப்போம். அப்போ தான் வந்து இப்போ இங்கேருந்து போட்டு போகிறத விட இங்கேருந்து நம்ம கீழே இறங்கும்போது இந்த லாக் போடுறதுக்கு நல்லா சரிஞ்சு அழகாக வரும். அதனால் மேலேருந்து எப்பயுமே கீழே போடுங்க. என்ன ஆக போகுது, ஒன் சைட்லேருந்து இப்படி போட்டு போகிறத சென்டர்லேருந்து போட்டு இந்த சைடு எண்டு நாட்டு போட்டுட்டு இந்த சைடு மறுபடியும் போட்டு எண்டு நாட்டு போட்டு முடிச்சிடுவோம். இது நமக்கு ஈஸியாக வேலை முடியும். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம ஷேடோ கொடுப்போம். இப்போது நம்ம 2 சைடுமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ போட்டு முடித்ததுக்கப்புறம் இதுக்கு ஷேடு பண்ண போகிறோம். ஷேடு வந்துட்டு நம்ம பேரட் க்ரீனை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ அதை எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த சென்டர் லைனோட இந்த இடத்துலேருந்து எடுக்கிறோம். எடுத்துட்டு எப்பவும் போல் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இல்லை நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் இல்லாத ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலும் நம்ம கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே உள்ளே குத்திடுறோம். குத்திட்டு இங்கே வரைக்கும் ஷேடு கொடுக்கறதா இருந்தால் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கொடுக்கணும். இல்லை நம்ம இந்த இடத்தோட ஷேடு போதும், இந்த லைட் இந்த டார்க் கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்தோட இங்கே இதில் பாதியோட எனக்கு ஷேடு போதும் அப்படின்னு நினச்சா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கொடுக்கணும். இந்த இடம் வரைக்கும் எனக்கு ஷேடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கொடுக்கணும். இப்போ வந்துட்டு நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் மட்டும் கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த இடத்தோட நான் வந்து ஷேடு கொடுத்துக்கிறேன். அதனால் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு மட்டும் நான் எடுக்கிறேன். அப்போ எடுக்கும்போது இதில் 3/4 சைஸு எடுத்துட்டு ஒரு சின்ன லாக்கு. இப்போ வந்து இதில் அந்தளவுக்கு நமக்கு இடம் பத்தாது சம்டைம்ஸு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியாவிலேயே 2 டைம்ஸ் குத்துற மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல நான் குத்துறேன் அப்படின்னா இதே இடத்துல இன்னொரு டைம் குத்துற மாதிரி வரும். ஏன்னா இங்கே கம்மி இடம் வருது இல்லைங்களா, நீங்கள் ஈவனாக இந்த பாதி வர வரைக்கும் இந்த பாதியில் வருதான்னு பாருங்கள். வந்துடுச்சு அப்படின்னா மீதி பாதி இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம முடிச்சிருவோம். அதுபோல் இந்த ஸ்டிச்சு இறங்கும்போது இங்கே இடம் இருந்தாலும் இப்போ இதில் முடியுதுன்னா இந்த கோடு வருது பாருங்கள், இந்த ஸ்லாண்டிங்கில் இங்கே தான் வரணும். இப்போ இங்கே நிற்கிது, நம்ம இங்கே ரொம்ப நெருக்கி போட்டுக்கிட்டே இருக்கோம்னா இங்கே இந்த ஸ்டிச்சு வந்துடும். ஆனால் இங்கே போய் நிற்கும். அப்போ இப்படி குறுக்க போய் ஷேடு வரும். அப்போ அது வந்து தவறு. இந்த லைன் எங்கே இந்த ஸ்லாண்டிங் ஆகுதோ கிராஸ் ஆகுதோ அதுக்கு நேரு தான் இங்கே நீங்கள் முடிக்கணும். அதுக்கு தக்கன நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இங்கே முடியும். இப்போ அதுதான் பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாகவே அந்த ஒன் சைடு ஃபுல்லாக நாம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். அதாவது இந்த இடத்துல ஷேடு வேணும்னா தான் நம்ம வந்து இந்த மாதிரி போடணும். இன்னும் கொஞ்சம் மேலேயே வேணும்னா நம்ம வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் உயரம் கொடுக்குறோம்னா அது வேறு மாதிரி நமக்கு லுக்கு கொடுக்கும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி என்னவோ அதுபடி நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வந்து A to Z சொல்லிடுறேன். அதில் உங்களுக்கு எது சாய்ஸ் எடுத்து பண்ணணுமோ நீங்கள் அதை, ஏன்னா உங்களோட சாய்ஸ் தான். அதுக்காக தான் உங்களுக்கு அப்போ தான் க்ரியேட்டிவிட்டி நமக்கு வரும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு அழகாக வந்துகிட்டு இருக்குது இதோட ஷேடு. ஒன் சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஒன் சைடை நம்ம வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணுவோம். இப்போ 2 சைடுமே நாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், சென்டரில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த
ரவுண்ட் பீடு வந்து ஆன்டிக் கலர் பீடு, ஆன்டிக் பீடுன்னு சொல்லுவாங்க, இல்லை ரவுண்ட் பீடுன்னு சொல்லுவாங்க இதை. அது வந்து நான் டல் கோல்டில் எடுத்திருக்கேன், டார்க் அதாவது பிரைட் கோல்டில் எடுக்காமல் டல் கோல்டு பீடில் எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சென்டர் லைன் கேப் இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இந்த சென்டர் லைன் கேப்பில் நாம் அந்த பீடை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அந்த பீடோட சைஸ் வந்து 2 mm. இந்த 2 mm பீடை நம்ம ஜரியில் நம்ம பீடில் ஃபஸ்ட்டு நீடில் லோட் பண்ணிடுறோம். லோட் பண்ணும்போது நீங்கள் இப்படி ஒவ்வொன்றாவும் லோட் பண்ணலாம், இல்லை த்ரெட்டில் இருக்கிறபடியே நீங்கள் அப்படியே லோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு லோட் பண்ணிவிட்டு ஜரி வச்சு இதோட சென்டரில் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எந்த இடத்துல இந்த கேப் இருக்கோ இதை விட ஒரு ஸ்டிச்சு முன்னாடி அந்த பீடு, அந்த இடத்துல இருந்து பீடு வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த பீடு வந்து அட்டாச் பண்ணுறது. இப்போது ஒரு பீடுக்கும் ஒரு ஸ்டிச் போடணும். ஏன்னா சுகர் பீடு மீது 2 போடக்கூடாது. ஒரு பீடாக எடுத்து பார்த்தோன்னா ஒன்றா நம்ம வந்து இதை போட்டுட்டு அந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து இந்த லீஃபை முடிச்சிட்டோம், பீடு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுதான் நமக்கு வந்துட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி லீஃப் ஷேப்பில் நம்ம ஷேடோ கொடுக்கறது. நான் 4 mm கொடுத்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் தேவையில்லை. 3 mm வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம்.